அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்ச்சி என்ற சிறப்பு நிகழ்வு துவக்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களின் பீடிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். சவுண்ட் வருது. ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரி தாசர் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரி ரவிசங்கர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருரத்தன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பு அளித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னரின் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவனரை அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்திலே களையவும், மேலும் மாநிலத்தின் புரிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தொழில்முடன் வாழ்ந்திட உங்கள் புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று பொழுதிட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ஒற்றைகளாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு நிகழ்வுக்கு அழைக்கின்றோம். 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய காலச்சக்கரத்தின் பிரதான கர்த்தா குணபால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அவரோடு இணைந்திருக்கின்ற உதவி சேர்மன் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வை அன்றாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற நல்ல செய்வா ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் சேத்தாங்குட்டை பாய் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு கூட எங்களுடைய சாதன தலைவர், முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரையும் வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் விருதுகளாக இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் வரவேற்கின்றோம். இந்த நாளில் 151ஆம் நாளிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு அது சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து சகனாபது சகனவுபுனர்து சகவீர்ஜம் கர்வாவகைஹி தேஜஸ்வினாவஜீதமஸ்து மா விஸ்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி. நன்றி நன்றி ஐயா. வரவேற்புரை நிகழ்ச்சி மற்றும் ரோட்டரி வணக்கம் வாசித்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாமங்கள் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டம் தெளிவு சிந்தித்ததானே தெளிவு சிந்தித்ததானே
நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை பழக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நன்றாக நேரா அமர்ந்துக்குங்க. நன்றாக மூச்செடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. வைகரி துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததரை வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரம் நீக்கிறோம். விரல்கள் நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே ரவுண்டா சுத்துங்க. கால் விரல்கள் வட்டமா வரணும். 1 2 3. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1 2 3. ஓய்வு. நன்றாக மூச்சை தொடரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்த நிலையில வந்துட்டு கை விரல் கால் விரல்கள் நன்றாக சுருக்கி வைக்கணும். கண்களை 1 சொன்னா மூடணும், 2 சொன்னா திறந்துக்கணும். ஒன், நல்லா கால் விரல் கை விரல மடக்கிடுறோம், கண்களை முடிக்கிறோம். 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து
அர்த்த பவனமுக்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி டச் பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சை விட்டு அர்த்த சக்கராசனம். கால் ரெண்டையும் மடக்கி இடுப்பு நன்றாக மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடரும். இரு கால்களையும் நன்றாக மடக்கி பவனமுக்தாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. பவனமுக்தாசனத்துல அப்படியே ஊஞ்சல் ஆசனம். அப்படியே மேலே கீழே லைட்டா ஆடுறது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்தது கைகளை நல்லா தரையில வச்சுட்டு காலை மேல தூக்குங்க. பெடல் ஆசனம். நம்ம சைக்கிள் பெடல்ல முதிக்கிற மாதிரி இந்த பொசிஷன்ல வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நெக்ஸ்ட் உருளாசனம். கைகள் நல்லா மேல நீட்டிக்கிறோம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கோயில்ல நம்ம அங்க பிரதர்சனம் பண்ற மாதிரி நல்ல
உடல் வந்து நல்லா தரையில படும்படி நல்லா அழுத்தி அப்படியே உருண்டுகிட்டே வரணும். ரைட்டு லெஃப்ட் நல்லா உருளணும். அப்படியே ஒன் சைடா திரும்பி எழுந்திரிச்சு கொண்டுக்கணும். சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி. ரைட் ஹேண்ட்ல பெருவரில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்கள். அடுத்த மோதல்கள் கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. சின்முத்திரை வச்சுட்டு நன்றாக மூச்சை கவனிச்சு மெதுவா எடுத்து மெதுவா விடணும். மழை பனி பொழிவு இருக்கிறதுனால நம்ம இந்த பயிற்சியை கட்டாயமா நம்ம செய்யணும். அப்பதான் நம்மளோட சுவாச உறுப்புகள் நல்லா கிளீனா இருக்கும். நம்முடைய சுவாசம் நன்றாக நடக்கும். கஸ்திரிகா மூச்சை உள்ள இழுத்து வரணும். பெருவரல் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19
20. மிக சிறப்பு. நன்றாக மூச்சு விட்டீங்க. ஆழ்ந்து சுவாசம் நம்மால் நடக்கிறது. நம்முடைய சுவாச உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு தூய்மையான இறை ஆற்றல், தூய்மையான காற்று உள்ளே சென்று உடலையும் மனதையும் நல்ல ஆரோக்கியப்படுத்துகிறது. மோதிரவர்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு தொடங்கும். நாடி சுற்றி பிராணாயாமம். மெதுவா பெருவரல ரைட் சைடு வச்சுட்டு லெஃப்ட் சைடு வழியா உள்ள இழுக்கிறோம், ரைட் சைடு வழியா வெளியில விட்டுறோம். மறுபடியும் ரைட் சைட்லயே உள்ள எடுத்து லெஃப்ட்ல விட்டுறோம். இது ஒரு சுற்று. நீங்க இந்த மாதிரி எத்தனை சுற்று வேணாலும் செய்யலாம். ரெடி, ஸ்டார்ட். ஓய்வு. உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் 2 மூக்குலையும் நல்லா சுவாசம் போச்சுன்னா நீங்க உடனே பயிற்சி நீங்க செய்யலாம். அடுத்து வயிற்று கிரியை. வயிற்றுல பகுதியை வச்சுக்கணும். வாங்க, நல்லா மூச்சு தரும். சின்முத்திரை. நல்லா நீண்ட மூச்சு எடுத்து எடுத்து சொல்லுங்க. நல்லா மூச்சு விடுங்க. ஜஸ்ட்ல வச்சுக்கணும். மூச்சு இழுக்கும்போது மூச்சு விடும்போது அப்படி வரும். மூச்சு இழுங்க, மூச்சு விடுங்க. 2 3 4 5 6 ஓய்வு. திண்மை முத்திரை வச்சுக்கிறோம். மூச்சு இழுத்து இழுத்து மூச்சு இழுங்க.
நன்றாக மூச்சு தொடுங்க. Hold. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆதி முத்திரை கட்டாளத்தை உள்ள வச்சு ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். மூச்சை நன்றாக இழுத்து இம் எடுத்து சொல்றோம். மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. இந்த பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் மயமயப்பு கிருகிருப்பு மாதிரி இருக்கும், டயர்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம செய்து முடித்து 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் கழிச்சு நல்ல ஆற்றல் கிடைச்சது நீங்க நல்லா உணர முடியும். சுவாச உறுப்புகள் ஓப்பன் ஆகும், நுரையீரல் முழுவதும் சுவாசம் நடக்கும், உடல் திசுக்களுக்கு நம்முடைய உடல் முழுவதும் நல்ல உயிர் காற்று கிடைக்கும், உடல் வந்து நல்ல சுறுசுறுப்படையும். ஆரம்பத்தில் வச்சு காலை நீட்டுங்க, காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க, காலை நல்லா அப்படி அசைச்சுக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. வஜ்ராசனம் போட முடியும்னா வஜ்ராசனம் பண்ணணும். வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனத்திலேயே போட்டுக்கிறாங்க. ஆதி முத்திரை. 1, நல்லா மூச்சு தொடுங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. நல்லா மூச்சு வெளியிடலாம். 2 மூக்கு நல்லா ஓப்பன் ஆயிருக்குங்களா? நல்லா மகிழ்ச்சியா மூச்சை கவனிங்க. மூச்சு காற்று வெளியே கவனம் இருக்கட்டும். நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே கைகள் நீட்டுங்க. அப்படியே ரைட் ஹேண்ட லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நல்லா பின்னாடி போய் லெஃப்ட் ஹேண்ட ரைட் சைடு கொண்டு வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்து ரிலாக்ஸ். அப்படியே முன்னாடி கை வச்சு முட்டி போட்ட நிலைக்கு அப்படியே மூச்சு விட்டே வேலை பாருங்க. மூச்சு விட்டே கீழே down, up, down, up, down. அப்படியே முயலாசனத்துல நல்லா டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். சின்முத்திரை நன்றாக மூச்சு விடுங்க.
ஆழ்ந்து மூச்சு விடுங்க. சண்முகத்தை வச்சு ஒரு 2 முறை நன்றாக மூச்செடுத்து யூசம். ஓய்வு. காலை நீட்டி நல்லா சாந்தியாசன நிலையில் படுத்துருங்க. கீழே பாஸ்கர் ஐயா சாந்தியாசனம் பத்தி நல்லா ஒரு முழுமையான விளக்கம் சொன்னாங்க. அதன்படி கடைபிடித்து நல்லா சாந்தியாசனம் நல்லா முழுமையா செய்யும். ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. உடம்புல எந்த அவசியம் இல்லாம வச்சுட்டு மூச்சு கட்டையே கவனிக்கும். இதே போன்று நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம், அந்த கை இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாமே குணமாயிரும். கால்கள் நல்ல பலமடையும். நம் உடல் முழுவதும் ஆரோக்கியமடைந்து மனமும் ஆரோக்கியமடைந்து நாம் நீண்ட காலம் வாழ தொடர்ந்து இப்பயிற்சியை செய்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். காலை வணக்கம். ஆனா அபானா சதி தியானம்னு ஒரு தியானம் பார்க்க போறோம். ஆனா அபானா சதி தியானம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு நோட்டீஸ் கிடைச்சது. ஆனா பானா சதி தியானம் கத்துக் கொடுக்குறோம், ஒரு அருமையான திட்டம், இது உலகத்திலேயே அருமையான ஒரு பயிற்சி, வாங்க அப்படின்னு சென்னையில கிளாஸ் நடக்கிறதா சொன்னாங்க. 5000 ரூபாய் ஃபீஸ். யோசிச்சு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னால 5000 ரூபாய் பெரிய அமௌண்ட். நானும் கிளம்பி போனேன். ஏன்னா அப்பெல்லாம் எந்த ஊர்ல எந்த கிளாஸா இருந்தாலும் கிளம்பி போயிடுவோம். இப்போ அப்படிதான். போன உடனே ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம். சரி, நானும் பெரிய ஒரு பயிற்சி சொல்லி தர போறாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்தாரு. ஆமா, உண்மையிலே பெரிய பயிற்சிங்க, ஆனா அபானா சதி தியானம் செய்ய போறோம் அப்படின்னாங்க. சொல்லி கொடுத்தாரு. இவருங்க, ஆனா அப்படின்னா மூச்சு காத்த உள்ள இழுக்கிறதாமா, அபானா அப்படின்னா மூச்சு காத்த வெளியே விடுறதாமா, சதினா கவனிக்கிறதாமா. அவ்வளவுதாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நாங்க போன எல்லாத்தையும் உட்கார வச்சு கண்ணை மூடி உட்கார சொல்லி சின்முத்திரால முதுகு நேரம் வச்சுக்கிட்டு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரையும் கவனிங்க அப்படின்னாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இதுதான் கிளாஸ். ஆச்சரியமா இருந்தது. அதாவது மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிப்பது ஒரு மிகச் சிறந்த தியானம், ஒரு அருமையான பயிற்சி. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிக்கிறதுக்கு பேரு ஆனா அபானா சதி தியானம்னு பேருங்க. பாருங்க, நான் கூட நினைச்சேன், என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி பணம் எல்லாம் வாங்கிட்டாங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க புரிஞ்சுது, அதை செய்ய 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 உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில தெளிவு, சக்தி எல்லாமே கிடைக்குதுங்க. அருமையான பயிற்சி ஆனா பானா சதி தியானம். இதத்தான் புத்தர் சொல்லி கொடுக்குறாரு, தம்மா அப்படின்னு. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கவனிக்கிறத விட ஒரு மிகச்சிறந்த தியானம் கிடையாது. இப்படி நம்ம நண்பர் ஒருத்தர் இத கவனிச்சு 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 இப்ப சாப்பிட்றதே இல்லைங்க.
ஆமாங்க, ஆரம்பத்துல கவனிக்கும் பொழுது ஒண்ணும் தெரியாது. போக போக என்ன தெரியுமா, உள்ளுக்குள்ள ஒடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரே ரிதமாயிரும். பசி எடுக்காது, தண்ணி தாகமே எடுக்காது. சாப்பிட்டா கடுப்பா இருக்கும், தண்ணி குடிச்சா கடுப்பா இருக்கும், இல்லைன்னா சூப்பரா இருக்கும். அவர் பயந்துட்டாரு. செஞ்சு செஞ்சு சாப்பிட்டா கடுப்பா இருக்காமா, நல்லா இல்லையாமா. நான் சொன்னேன் பரவாயில்ல, ஜாலியா இருங்க, நீங்க முக்கிய அறிஞ்சிட்டீங்க அப்படின்னு. சோ இந்த மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளிவரதையும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கவனிக்கிறோமோ அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆரோக்கியம், அவ்வளவு நிம்மதி. அருமையான பயிற்சி. அதாவது என் குருநாதர் சொல்லுவார், லாங்கர் த த்ரெட் ஹையர் த கைட்டுன்னு. நூல் எவ்வளவு நீளமா இருக்கோ பட்டம் உயரமா பறக்கும்னு. ஸோ அதே மாதிரி மூச்சு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியமா இருக்குங்க. மனசு இருக்கு இல்லையா, அது நூல்ங்கிறது காத்து, மனசுங்கிறது பட்டம். மூச்சு காத்து நிறைய இருந்தா மனசு ஏகாந்தமா இருக்குங்க. இத சரி எப்ப பண்றது அப்படின்னு கேட்டா, எப்ப வேணாலும் பண்ணலாம். பஸ்ல போகும்போது பண்ணலாம், கார்ல போகும்போது பண்ணலாம், இல்ல பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும்போது பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். மூச்சு காத்து கவனிக்கிறதுக்குன்னா யாருக்கு தெரியும்? ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எவ்வளவு முறை மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனிக்கிறீர்களோ உடலில் அவ்வளவு சக்தி கிடைக்கும். இப்ப இருந்தே பழகிக்குங்க. நான் சொல்றதுல அர்த்தம் இருக்கும். இப்ப இருந்து எல்லாரும் பழகிக்குங்க. சாப்பிடாம எப்படி வாழ்றது, தண்ணி குடிக்காம எப்படி வாழ்றதுன்னு. ஆமா, இப்ப போற பக்கம் பார்த்தா சோறு கிடைக்காது போல் இருக்கு. இப்ப தண்ணி கிடைக்கிறது இல்ல, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோறும் கிடைக்காது போல் இருக்கு. அப்ப யாரெல்லாம் சாப்பிடாம தண்ணி குடிக்காம வாழ்ற கத்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் தான் ஊர்ல வாழ முடியும். ஆமாங்க, சோறு தண்ணி தேவையில்லைன்னா பேச்சாம உட்காந்துக்க வேண்டியதானே. எனவே ஃபியூச்சர்ல வருங்காலத்துல இந்த திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டமா இருக்கும். எனவே இப்ப இருந்து மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வாட்ச் பண்றீங்களோ முளைச்சுக்கலாம். ஒரு பனிமலையில இமயமலையில ஒரு சித்தர் உட்கார்ந்து இருந்தாராமா. ட்ரெஸ்ஸே போடாம வெறும் கோமணம் மட்டும் கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாராமா. அப்போ நம்மளால ஒருத்தர் போய் கேட்டிருக்கிறாரு, ஏங்க இவ்வளவு குளிரா இருக்கு, நான் சொட்டர்லாம் போட்டிருக்கேன், ஷூவெல்லாம் போட்டிருக்கிறேன், நீங்க உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு ஒன்றும் குளிர் இல்லையா அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அவரு சொன்னாராமா, எனக்கெல்லாம் குளிர் இல்லை அப்படின்னாராமா. என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது சொன்னாராமா, என்னை நானே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் மூச்சு காத்தை நான் வேடிக்கை பார்க்கிறேன்னு சொன்னாராமா. மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் தன்னைத்தானே குணப்படுத்தும். மூச்சு கற்ற அந்த மூச்சுடைய அந்த பிரெத் இருக்கு இல்லையா, அதோட டெப்த் அதிகமாகும். மனம் நிம்மதியாக இருக்கும், புத்தி தெளிவாகும், உடம்புக்கு தேவையான எல்லா ஆக்சிஜன் சப்ளைவும் கிடைக்கும். மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பார்க்கும் அந்த நேரத்தில் பழைய ஞாபகம் எல்லாம் வரும். 5 வருஷம் 10 வருஷம் முன்னால் நடந்த கோபம், டென்ஷன் எல்லாம் ஞாபகம் வரும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, அதெல்லாம் உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். மூச்சு காத்து உள்ள போய் வெளியே வரதை கவனிக்கிற அந்த நேரத்தில் எதெல்லாம் தோணுதோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிறகு ஃபியூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது, அது உங்களை விட்டு ஓடி போய்விடும். இப்படி மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் வேடிக்கை பார்க்கிற ஆனாபானா சதி தியானத்தை ஒரு நாளில் எவ்வளவு நேரம் முடியுமோ, எப்பெல்லாம் முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க. காசா பணமா இதுக்கு ஒரு சென்டருக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, உட்கார்ந்த இடத்துல பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். ஆனாபானா சதி தியானம் ஒரு அருமையான பயிற்சி. பல ஞானிகள் இந்த உலகத்தில் ஞானம் அடைந்ததுக்கு ஒரே காரணம் மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் வேடிக்கை பார்ப்பதை as a witness, சாட்சியாக இருந்து வேடிக்கை பார்க்கணும். அதுக்காக இப்படி எல்லாம் முடிச்சிருக்கலாம் கூடாது. அதே சமயம் தம் கட்டி அப்படின்னு உட்கார்ந்துடலாம் கூடாது. அதுவா உள்ள போகுது, அதுவா வெளியே வருது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்த கவனிங்களே, அந்த காத்து இந்த இடத்துல டச் பண்ணும் இல்லையா, அது உங்களுக்கு உணர முடியும். உங்க மனசு இங்கேதான் இருக்கணும். இந்த இடத்துல உங்க மனசை வச்சுட்டு கவனிச்சிங்கன்னா காத்து உள்ள போறது வெளியே வருது கவனிச்சுட்டே இருக்கலாம், ரொம்ப நேரம் கவனிக்கலாம். செஞ்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். எனவே மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் நாம் வேடிக்கை பார்த்து ஆனா அபானா சதி தியானம் என்ற தம்மா என்ற தியானத்தை நாம் செய்து உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, புத்தியில் தெளிவு, சக்தியை அதிகப்படுத்தி நாம் இந்த உலகத்தில் மருந்தில்லாமல் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோமாக. மீண்டும் நாளை சந்திப்போம்.
நன்றி நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஆனாபானா தியானத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு சிந்தனையில் எடுத்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தேட்டான்கோட்டையை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு வகுப்பை கொடுத்தார்கள். எல்லாருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அளவிலே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தேட்டான்கோட்டையின் செய்தியை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். தேத்தான்கொட்டைன்னா எப்படி என்னங்கிறத பத்தி, அதுகளுடைய பயன்பாடுகள் என்ன? அது எந்த அளவுக்கு நமக்கு பயனை கொடுக்குது? அதுல ஒரு தேத்தான்கொட்டை காஃபி கூட எப்படி நம்ம தயார் பண்ண முடியும்? அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளித்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த முகமது அன்வர் அவர்கள் இன்றும் நமக்கு அதனுடைய மற்ற தேத்தான்கொட்டையோட இன்னும் என்னென்ன பயன்கள் இருக்குது என்கிறதை பற்றி இன்று நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு அந்த தேட்டான்கொட்டையின் பயன்கள் என்னென்ன என்பதை பற்றி அற்புதமான விளக்கம் அளிக்க முகமது அன்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லோருக்கும் அந்த காலை சக்கரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் எல்லோருக்கும் முகமது அன்வருடைய பணிவான வணக்கங்கள். ஐயா, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஐயா குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த போன வகுப்புலே நம்ம இந்த தேட்டான்கொட்டைங்கிற பயன்களை பற்றி நிறையா சொல்லியிருந்தோம், பயன்பாடுகள். இப்போ இன்னும் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ தேட்டான்கொட்டை அது வந்து முதல் படி அதை வந்து ஐயா கொஞ்சம் பின்னாடி நான் வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. ஓ ரைட். ஓகே 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 நன்றிங்க. தேட்டான்கொட்டை அதோட பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் படி இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. நம்ம இப்போ இதை எந்த முறையில் பயன்படுத்தலாம்? ஒன்று, நீரை சுத்திகரிக்கிறதுக்காக நீர் வந்து சரியில்லாத இடத்துல வந்து நீரை சுத்திகரிக்கிறதுக்காக நம்ம பானையில் போட்டு அதை அந்த பயன்பாடை உபயோகப்படுத்தும் போது, அந்த நீரை நம்ம பருகும் போது நம்ம உடலில் உள்ள எல்லா இடத்தையும் சுத்திகரிக்கக்கூடியது. அதையே வந்து நம்ம ஒரு இப்போ நார்மலாகவே வந்து டீ காஃபி சாப்பிட்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த டீ காஃபிக்கு பதிலாக இதையே ஒரு பானமாக எடுக்கும்போது நம்ம உடலை சுத்திகரிக்கிறதுல முதல் பங்கு வகிக்கக்கூடியது. ரத்தம் உடல்ல வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது. ரத்த ஓட்டம் சீராக்கி ரத்தத்தில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேற்றிடும். ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வெளியேறி ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டாலே நம்ம உடல்ல உள்ள நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும். அது போக கிட்னி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரி பண்ணக்கூடியது. இன்னைக்கு கிட்னியை சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அடுத்தது லிவரு, பித்தப்பை கல் ஒன்று ஒன்றா சரி பண்ண ஆரம்பிக்கும். இன்னைக்கு உள்ள மருத்துவம் நம்மளை வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு நோயை சரி பண்ணணும்னா அந்த நோய் உருவாகிற இடத்த விட்டுட்டு நோய் எங்கே இருக்கோ அதை சரி பண்ணுறாங்க. நோய் உருவாகிற இடத்த சரி பண்ணிட்டாலே நம்ம உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். அந்த வேலையை தான் அந்த தேத்தாங்கொட்டை பண்ணுது. இப்போ நோய் எந்த இடத்துல உருவாகுதோ அந்த உள்ள கழிவுகளை வெளியேற்றுறது தான் இதோட முதல் வேலையே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிறதால, அதாவது பெண்களுக்கான ஏகப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது. இப்போ கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகள்லாம் ரத்தம் கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும்போது மாதவிடாய் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொண்டு வந்தபோது கர்ப்பப்பையும் சுத்தப்படுத்த ஆரம்பிக்குது. இரத்த குழாயில் உள்ள செதில்கள் எல்லாமே மூடி திறந்து அதாவது இரத்த நாளங்களை சரி பண்றதுல இதை முதல் பங்கு வகிக்குது. அது இல்லாம உங்க அதாவது இப்போ கேன்சர் உருவாகிறதுக்கான ஆக்சிஜன் செல்களை இது வந்து அதன் இடையில பூந்து அந்த ஆக்சிஜன் அந்த கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய வேலையும் இந்த தேட்டான்கொட்டை பார்க்குது. இப்போ நார்மலாக வந்து இப்போ உணவாக நம்ம இதை எடுக்கும்போது இப்போ காஃபிக்கு பதிலாகவே நம்ம இதை எடுக்கலாம். இப்போ நார்மலாக நான் போன வகுப்புலேயே சொல்லியிருந்தோம் இதை பற்றி, இந்த தேட்டான்கொட்டை காஃபியை எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காயக்கல்பம். இதை வந்து காயக்கல்பம்னு சொல்கிறாங்க. காயக்கல்பம்னா அதாவது உடலில் வந்து சக்தியை தரக்கூடியது.
அதாவது நோய்வாய்ப்பட்ட உடம்பு தான் தேராத உடம்பு என்று சொல்றாங்க. அந்த நோய்வாய்ப்பட்ட உடம்ப தேரக்கூடிய ஒரு வகையில இந்த காயகல்பமாவும் இது செயல்படுது. இதுல வந்து வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க அப்படின்னு கிடையாது. நோய் வந்தவங்க எல்லாருமே இந்த தேற்றாங்கொட்டைய உபயோகப்படுத்த முடியும். இத வந்து பானமா எடுக்கும்போது உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேத்தி கொண்டு வந்துடுது. 2வது உடல் உறுப்புல உள்ள அதாவது உடல் உறுப்புகள்ல வந்து முக்கியமா வேலை செய்யறது வந்து கிட்னி. அந்த கிட்னிய சுத்தப்படுத்துறதுல வந்து முதல் பங்கு வகிக்கக்கூடியது. அ அப்புறம் வந்து இத தேற்றாங்கொட்டைய பத்தி நீங்க இத பார்க்கும்போது, தேற்றாங்கொட்டையோட இப்ப வந்து இத வந்து பால்ல சேர்த்து சாப்பிடலாமான்ட்டு நெறைய பேர் கேட்கறாங்க. இது இப்ப பால்ல தாண்டுன புரோட்டீன் வந்து இந்த தேற்றாங்கொட்டையில வந்து அதிகமான இருக்கு. அதனால இந்த பால்ல சாப்பிடுறத விட, இத வந்து பால் இல்லாம நம்ம காஃபியா தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு, நார்மலா சாப்பிடும்போது அதிக பலன்கள குடுக்குது. ஏன்னா, இன்னைக்கு பால் தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் உருவாக்குது. அதனால பால் இல்லாம சாப்பிடும்போது எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய நம்ம உடம்புல உள்ள எல்லா நோய்களையும் சரி பண்ணிடும். ம். ஐயா, இப்ப வேற யாரும் கேள்வி கேட்கிறா இருந்தா கேட்க சொல்றீங்களா? எப்படி? ஆ சரிங்கய்யா. நீங்க வேற எது இருந்தா அதுல சொல்லிடுங்க. நம்ம அ பண்ணிக்கலாம். இத வேற அவங்க கேள்வி கேட்கட்டும். கேள்வி கேட்கும்போது நெறைய விஷயங்கள் அவங்க நெறைய பேர் கேட்கறாங்க. நான் இந்த விஷயங்கள யாரும் அந்த இணைப்புல இருக்கிறாங்களா எல்லாருமே? இருக்காங்க. அந்த காஃபியோட இது அப்படிங்கிறத அத ஒரு காமிச்சுட்டு அத சொல்லிட்டீங்கன்னா, அது ஓ உங்களோட ஓகே, ஓகே. ஓகே, தயார் ஓகேங்க. ம். இந்த அது இந்த தேத்தாங்கொட்டைய வந்து இப்ப நம்ம காஃபி வடிவிலேயே நம்ம இத அ குடுக்குறோம். அ இத வந்து ஒரு போன நிகழ்ச்சி நடக்கும்போது ஒருவர் வந்து ஒரு அன்பர் வந்து பேசியிருந்தாரு என்ட்ட. இந்த தேத்தாங்கொட்டைய வாங்கி நானும் பால்ல ஊற வச்சு எல்லாத்தையும் அ சரி பண்ணி கடைக்கு கொண்டு போனா, அவங்க கடையிலேயே அத சரி பண்ண மாட்டேன், அரைச்சு குடுக்க மாட்டேன் அப்டின்ட்டாங்க. ஏன்னா, இது வந்து அவ்வளவு கடினமான ஒரு பொருள். அதனால வந்து ஓரளவுக்கு இந்த வைத்தியம் தெரிஞ்சவர்கள், வைத்தியர்கள் அவங்க இத பண்ணும்போது, அது சாதாரணமா அத பண்ணிடலாம். இப்ப நான் எல்லாரும் பண்ணும்போது, இத வந்து அத வீட்ல வந்து மிக்ஸியில போட்டு அடிப்பேன்னு நெனைப்பாங்க. ஆனா, அந்த மிக்ஸியே உடைஞ்சு போகக்கூடிய கடினமான ஒரு இது இந்த தேத்தாங்கொட்டைக்கு இருக்கு. அதனால ஓரளவுக்கு அதுக்காக முற்படாம, நம்ப அவங்க எல்லாம் சிரமப்படாம இருக்கிறதுக்காக தான் நம்ப இந்த வழிவகைகள நம்பளே அத ரெடி பண்ணி குடுக்குறோம். என்ன இப்ப நம்ப இதோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா, ஐயா அவர்கள தொடர்பு கொண்டாலும் இந்த குரூப்ல போட்டு விடுவாங்க. ஐயாட்டயே அந்த கான்டாக்ட் நம்பர வாங்கிக்கலாம். ஐயா, நன்றிங்கய்யா. ஒரு நிமிஷம். ஓகே. உடல் எடைய ஓகே. அதிகரிக்குமா? ஆஹ. ரொம்ப அதாவது தேறாத உடம்பு அது நெறைய பேர் இந்த கேள்விய கேட்கறாங்க. தேறாத உடம்பையும் தேற்றக்கூடிய தேற்றாங்கொட்டை. அப்படின்னா, அப்ப அந்த உடல் எடைய அதிகரிக்குமா? அப்படின்னு கேட்கறாங்க. தேறாத உடம்பு என்றா, நோய்வாய்ப்பட்ட உடம்ப தான் தேறாத உடம்புங்கிறாங்க. அப்ப கழிவுகளோட தேக்கம் தான் வியாதி. அதான் நோயேப்படுறது. அந்த நோய்கள வெளியேக்கிறது, அந்த கழிவுகள வெளியேக்கிறது தான் இதோட வேலை. அதனால தேறாத உடம்புன்னா, குண்டா இருக்கிறவங்க இன்னும் குண்டா போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இன்னும் அந்த ஒபிசிட்டி எல்லாத்தையுமே குறைச்சிரும். தேவையற்ற கழிவுகள வெளியேத்துறது தான் வேலை. இன்னும் அவங்க கொழுப்பெல்லாம் குறைஞ்சு போயி, இன்னும் அவங்க வந்து மெலிதா தான் ஆவாங்க ஒழிஞ்சு உடல் பருமன் குடுக்காது. நன்றிங்கய்யா. அ. இது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த தேற்றான்குட்டைங்கிறது வந்து நமக்கு அது தெரிஞ்சிருந்தோம். அதனுடைய விளக்கங்கள வந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க. அதுல வந்து அவங்க என்ன பயன்பாட்டுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, தேத்தான்குட்டை காஃபிய வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுல போன வாரம் நமக்கு தெளிவுபடுத்தி பல்வேறு சந்தேகங்களுக்கு வந்து விடை குடுத்தாங்க. இப்ப இதுல என்னன்னா, நம்ம வந்து அவங்க அந்த விஷயத்த சொல்றத விட தேத்தான்குட்டைங்கிறது ஒரு பொருள் தான். அந்த விஷயத்த சொல்றத விட உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள், இப்ப அதுல வந்து அவங்களோட கருத்துக்கள வந்து ஒரு நாளைக்கு உங்க எத்தனை முறை பயன்படுத்த வேண்டும்? ஐயா பேசுங்கய்யா. கேள்வி வந்திருக்கு பேசுங்க.
சரி, சரி. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நான் இப்ப அட்மிட் பண்ணிடுறேன். எல்லாருமே கேட்டுங்க. ஏன்னா இது அதனுடைய பயன்கள் சொல்றதை விட, உங்களுடைய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்றதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே கருத்து தான். இப்ப தேத்தான்கொட்டைங்கிறது சுத்திகரிக்கக்கூடிய ஒரே கருத்து தான் நமக்கு அது. அது அந்தந்த வகைகள் என்னங்கிறத பத்தி அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. நீங்க பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெளிவா விளக்கம் கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா அவங்க விளக்கம் குடுப்பாங்க. அதுல அந்த பசுமை விகடன்ல கூட அவங்களோட ஆர்டிக்கிள் வந்திருக்குது. அடுத்தது தினமலர்ல கூட அவங்க ஆர்டிக்கிள் போன மாசம் வந்திருக்குது. அது மாரி நெறைய விஷயங்கள அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நெறைய சந்தைகள்ல போய் அவங்க இயற்கை சார்ந்த சந்தைகள்ல நெறைய இடத்துல இந்த காஃபிய அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது வியாபாரத்துக்காக இல்லாம மக்கள்ட்ட போய் சேரணுங்கிற ஒரே நோக்கத்துல த த ஒரு ஆள் கூட வச்சுக்காம தன்னோட சொந்தமா எல்லாத்தையுமே செய்து இந்த காஃபிய குடுத்துட்டு இருக்காங்க. அத விட பாத்தீங்கன்னா, இன்னும் நெறைய பொருட்கள்லாம் இருக்கு. அந்த பல்பொடி இதெல்லாம் பொருட்கள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்தடுத்த இதுல சொல்லுவாங்க உங்களுக்கு. இன்னைக்கு இதை சார்ந்து நீங்க சந்தேகங்கள் வேணும்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நன்றிங்கய்யா. இப்ப ஒரு நாளைக்கு ஐயா நீங்க அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணீங்க. ஓகேங்கய்யா. ஓகே. ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு வணக்கம். நாளைக்கு ஐயா சொல்லுங்கய்யா. வணக்கம் ஐயா. ஐயா இப்ப நம்ம தேராத உடையும் தேர்த்துங்கிட்ட தேத்தாங்குட்டைய பால்ல ம். சேர்த்தக்கூடாதுன்னு சொன்னீங்க. அப்ப பால் அது பாலுக்கு இயற்கையாவே பால் கெடுதியா அல்லது இதுல சேர்க்கக்கூடாதா? ஓகே. இயற்கையாவே நம்ம பால் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஒன்றுங்கய்யா. அதாவது ஒரு பால் எந்த ஒரு உயிரினமும் எல்லா உயிரினமும் ஒரே வகையில தான் இந்த இயற்கை படைச்சிருக்கு. இப்ப ஒரு பால் மறந்த ஒரு கன்னுக்குட்டியை கொண்டு போய் திரும்ப மாட்டுட்ட விட்டீங்கன்னா அது பால் குடிக்காது. என்ன ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம பாலை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில நம்ம தாய்ப்பால் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பிறகு என்ன பண்றோம், நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம உடம்புல அடுத்த மாட்டுப்பாலையோ வேற எந்த பாலையோ நம்ம அதை குடிக்க ஆரம்பிக்கிறோம். எந்தெந்த உயிரினங்களும் அந்தந்த அதனோட கன்றுகளுக்கு மட்டும்தான் அதோட பாலோட பயன்பாடு. என்ன நமக்கு கிடையாது. அந்த பால் நமக்கு தேவையே இல்லை. நம்ம முன்னோர்கள் யாருமே பாலை பயன்படுத்தல. என்ன சங்க காலத்துல போனீங்கன்னா நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா யாருமே பால் பயன்படுத்தல. பால் நம்மளுக்கு வியாதியை தான் கொண்டு வரும். என்ன அதனால பால் இல்லாம சாப்பிடுறது நல்லது. இதுல பால்ல தாண்டின புரோட்டீனை இதுல அவ்வளவு புரோட்டீன் இருக்குங்கய்யா. என்ன பால்ல தாண்ட ஏகப்பட்ட புரோட்டீன் இந்த தேத்தாங்கொட்டையில இருக்கு. அதனால நீங்க புரோட்டீன் உடம்புல இல்ல அப்படிங்கிற ஒரு கவலையே வேண்டாம். ஏன்னா அது இல்லாம எத்தனை முறை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்ப ஒரு நாளைக்கு குறைச்சலா 2 to 3 வேளை தாராளமா சாப்பிடலாம். அதனால 3 வேளைக்கு மேல சாப்பிட்டாலும் தப்பில்ல. இப்ப நம்ம அட்வைஸ் பண்றது ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிகை தான் சொல்றோம். ஒரு சிட்டிகைங்கிறது ஒரு 3/4 கிராம் அவ்வளவுதான் வரும். ஏன்னா அப்ப நீங்க ஒரு 3 வேளை 4 வேளை குடிச்சாலும் ஒரு 2, 3 கிராமுக்கு மேல போக போறது கிடையாது. அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தாராளமா சாப்பிடலாம். நன்றி. நன்றியா. ஓகே, ஓகேங்க. சார் வணக்கம் சார். பெருமாள் பேசுறேன். சொல்லுங்கய்யா. நீங்க அனுப்பிச்ச பொருள் 2ம் பல்பொடியும் தேத்தான் கொட்டையும் பவுடரும் வந்து சேர்ந்தது. அதை டெய்லி காலையில மாலையில ஒரு சிட்டிகை 2 விரல்ல ஒரு சிட்டிகை எடுத்து 1 டம்ளர் தண்ணியில போட்டு கலந்து கொதிக்க வச்ச உடனே வடிகட்டி சாப்பிட்டுருவேன். இது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 12 நாளா நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்கய்யா. நல்லா நல்லா இருக்குங்கய்யா. நல்லா இருக்கு. அது அந்த பவுடரை இப்படி இந்த சிட்டிகை எடுக்கும்போது எடுத்து போட்ட உடனே தண்ணியில போட்ட உடனே அந்த கையெல்லாம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்காது. என்ன அதுதாங்க அந்த உடம்புல அதாங்க அந்த புரோட்டீன் வேற ஒண்ணும் கிடையாது. அதான் அந்த வளவளப்பு தன்மை கொடுக்குது. வளவளப்பு தன்மை தான் அந்த தண்ணி நம்ம உடல்ல உள்ள எல்லாத்தையும் சுத்திகரிக்கக்கூடியது. நீர் மூலாதாரத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதுல ஏகப்பட்ட புரோட்டீன் இருக்கு. அந்த புரோட்டீன் தாங்க எல்லாமே இதுல. ஓகே ஓகே. நன்றிங்க நன்றிங்கய்யா. நன்றி. நன்றிங்க. ஓகே. அந்த காஃபி குடிக்கும் போதுங்கய்யா அந்த கடைசியில உள்ள அந்த நீங்க வடிகட்டாம அந்த கடைசியில உள்ளதையும் தேவைப்பட்டா சாப்பிடலாம். அது உங்களுக்கு அது அதனால சாப்பிட்றதால ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் புரோட்டீன் தான்.
இல்ல அது சாப்பிடுறதில்ல, வடிகட்டி சாப்பிட்றேன். அந்த பல்பொடி பரவாயில்ல. விளக்கும் போது அதனால தப்பு கிடையாது. அதுல ஒரு பொருளை வந்து கொதிக்க வச்சு தண்ணீர்லன்னு கொதிக்க வச்சுட்டோம்னாலே அதுல உள்ள சாரங்கள், அதுல உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம அந்த தண்ணியில இறங்கிடும். அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். அதுல தூக்கி போடுறதால சரி அதுல உள்ள சத்துக்கள்லாம் நம்மளுக்கு உடம்புல ஏறாது சேராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த பல்பொடி வந்து விளக்கும் போது கையில விளக்கும் போது சுருன்னு அப்படியே எவரெல்லாம் ஏறுது. ஓகேங்கய்யா. இப்ப அந்த பல்பொடி வந்து அந்த பல்பொடியோட விவரம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்த கிளாஸ் எடுக்கும்போது அதை பத்தி விரிவா சொல்லிடலாம். அந்த பல்பொடி வந்து துவர்ப்பு சுவை அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற துவர்ப்பு சுவை யாருமே எடுக்கிறது இல்லை. அந்த துவர்ப்பு சுவை தான் அதுல மெயினா கொடுத்துருக்குறோம். அந்த துவர்ப்பு சுவை இருக்கிறதால அந்த வாயெல்லாம் அங்க விறுவிறுன்னு பிடிச்சி இருக்கிறது உங்களுக்கு. அதுல சுக்கு கலந்துருக்கிறதால அந்த உரப்புத்தன்மை இருக்கும். அதனால வந்து அதை மாதிரி வாத பித்த கபங்களை சமநிலை கொண்டு வரும். அது போக உங்களுக்கு அது பல்லு சம்பந்தமான வியாதிகளே வாழ்நாள்ல வராது. இந்த மற்ற பல்பொடி மாதிரி நீங்க விளக்கிட்டு துப்ப வேண்டாம். இது விளக்கிட்டு முழுங்கலாம். காலையில எந்திரிச்சோன்னா வந்து உங்களுக்கு பல்லுல வந்து டஸ்ட் இருக்கும். அதை வெறுங்கையால விளக்கிட்டாலே அந்த டஸ்ட் எல்லாமே போயிடும். அந்த வாயில குழவழப்பு தன்மை இருக்கும். அந்த குழவழப்பு தன்மையை ஒரு 2-3 நட விரலால விளக்குனாலே அந்த இது போயிடும். அதனால வந்து பயப்பட வேணாம். நீங்க வந்து எல்லாமே இது உணவுப் பொருளுங்கிறதால அந்த வாயில புண்ணு ஏதாவது இருந்தாலும் அந்த எரிச்சல் கொடுக்கும் ஒரு நாளைக்கு. அப்புறம் மறுநாள் அது சரியாயிடுங்கய்யா. ஓகே, நன்றிங்கய்யா, நன்றி. ஓகே ஓகே ஓகே. வணக்கங்கய்யா. அலைக்குஸ்ஸலாம். சொல்லுங்கய்யா. பாலை சாப்பிட்டு தான் நிறைய பேர் நம்ம ஆட்கள்லாம் 100 வயசுக்குள்ள வந்திருக்காங்க. அப்படிங்களையா? பாலை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. ஆமாங்கய்யா. வீட்டில் வேணா பால் சாப்பிடாதீங்க சொல்லலாம். சரிங்கய்யா. அதாவது எவ்வளவு நீங்க இறைச்சி சாப்பிட்றீங்களோ அதை விட அதிக சத்த மாட்டு பால் கொடுக்குது. ஓகேயா. அதனாலதான் எங்களவங்கலாம் பிராமின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காஃபி இல்லாம இருக்க மாட்டாங்க. பேசுறது சாமி ஐயர் நம்ம ஊர்ல இருந்தாரு அங்க இதுல தரங்கம்பாடி ஊர். சொல்லுங்க. அதனால வந்து பால்ல போட்டு விடாது நீங்க சொல்றீங்க. நான் வாங்கினேன் உங்களுக்கு அப்படி என்னங்கய்யா? சிதம்பரத்துல மீட்டிங்ல வாங்கினேன். சரிங்கய்யா. நானு காலேஜ் ரோட்டு சங்கம் ஸ்ரீமுஷ்ணம் அது பால் தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்கய்யா. அது சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து அது ஆரம்பத்துல ஒரு இப்போ குழந்தை ஒரு பால் நிப்பாட்டிட்டு அதாவது தாய்ப்பால் நிப்பாட்டிட்டு அடுத்த பாலை கொடுக்குறாங்க. பாலை கொடுக்கும்போது 1 நாள் 2 நாள் வந்து நம்ம உடல் ஏத்துக்கக்கூடியது ஏத்துக்கும். ஆனா வந்து முதல் நாள் 2 நாள் கொடுக்கும்போது அது வந்து வாந்தி எடுக்கும் அல்லது வேற ஏதாவது ரியாக்ஷன் காட்டும். ஆனா வந்து ஒரு 2 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். பரவாயில்ல கொடுங்க. அப்ப 3ஆம் நாள் என்ன பண்ணுது நம்ம உடம்பு அந்த பொருளை நம்ம எந்த பொருளை திணிக்கிறோமோ உடம்புல அதை ஏத்துக்கிற வகையில நம்ம உடம்பு மாறுது. இந்த பொருளை ஏத்துக்கிற வகையை ஏத்துக்குது. என்ன அது வந்து அதாவது பால் வந்து கபத்தை உண்டு பண்ணக்கூடியது, சளியை உண்டு பண்ணக்கூடியது. என்ன வெள்ளை பொருள்கள் எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புல உள்ள கபங்கள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். என்ன சளியை உண்டு பண்ணக்கூடியதுதான் பால். என்ன அதாவது முன்னோர்கள் வந்து நீங்க முன்னோர்கள்னா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க? அதாவது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்க யாரும் பால் அதிகமா அந்த தேநீர்லாம் யாருமே பாலை சேர்த்து நம்ம சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா அதாவது பாலை தயிராக்கி தயிரை வந்து மோராவும் வெண்ணையாவும் பிரிச்சு தான் சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா மோர் சாப்பிடும்போது குளிர்ச்சி, வெண்ணெய் சாப்பிடும்போது அது சூடு. அதுக்கு வந்து அதை வந்து அதனால வந்து தயிராவே யாரும் உபயோகப்படுத்தல. அதையே 2ஆ பிரிச்சு தான் எடுத்திருக்கிறாங்க ஐயா. பால் வாங்கின உங்களுக்கு தண்ணி விட்டு தான் காய்ச்சுவாங்க. தண்ணி விட மாட்டாங்க. அப்படி தண்ணி விட்டு காய்ச்சும்போது அது உள்ள விஷ சக்தி எல்லாம் எடுத்துடுது. அது மோது பால் கெடுதல் தான். அது கேஷினோன்றது ஒண்ணு இருந்தா நுரையீரல கெடுக்குது ஐயா. பால் நமக்கு ஏத்த உணவே கிடையாது. முன்னோர்கள்லாம் சித்தர்கள்லாம் பால் சொல்லியிருக்க மாட்டாங்க ஐயா. பால்ல வந்து கேஷினோன்ற ஒரு பொருள் இருக்குது. அதுல செடி கூட தன்மையே கிடையாதுங்க ஐயா. அது தனி ஒரு வீடியோவே இருக்குது. போட்டோ நான் பார்த்தேன். அது கேஷினோட நம்ம நுரையீரல வீணாக்கி பால் நமக்கு ஏத்த உணவே அடிச்சு சொல்லுவாரு. எல்லாருமே அதான் சாமா நம்மளா ஏற்படுத்திக்கிறது தான் நடுவுல. அது ஏற்ற பால் எடுத்து கேஷினோட ஒரு பொருள் இருக்குதுங்களா. அது நம்ம செரிக்க கூடாது. நம்ம நுரையீரல வீணாக்கி சளி வீணாக்கிறது ஒண்ணு. நீ சொன்ன மாதிரி நெய் மட்டும் சேர்த்துக்கலாங்க ஐயா. மற்ற பால் தயிர் மோர் எல்லாமே வெள்ளையை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. ஐயா ஒரு சிறு இது நான் விளக்கம். என் பேர் வேழன். நான் அந்த சிறு விளக்கம் சொல்லிடுறேன். என்னன்னா உணவுப் பொருள் அப்படின்னா
அதை முழுமையாக நம்முடைய 3 வேளையும் நம்முடைய உணவாக பயன்படுத்தி அதை 24 மணி நேரமும் 365 நாளும் நம்மளால அதை உணவாக தொடர்ச்சியாக பயன்படுத்த முடிஞ்சாதான் அது உணவுப் பொருள். அதுக்கு என்னன்னா, ஒரு கேழ்வரகு, கம்பு, சோளம் இதை வந்து நீங்க தொடர்ச்சியா இன்னைக்கு காலையில சாப்பிடலாம், மதியம் சாப்பிடலாம், இரவு சாப்பிடலாம். அப்படி தொடர்ச்சியா உங்க உடம்பு வந்து ஏற்றுக்கொள்ளும். ஆனா நீங்க காபி, டீயை நீங்க அதை மட்டுமே உணவாக காலை ஒரு 4 கோப்பை காப்பி, திருப்பி மதியம் 4-5 வேளை இது அப்படி வந்து நீங்க சாப்பிட்டு அது உடல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நீங்க முழுமையாக அதை உணவுப் பொருளாக நீங்க வந்து தொடர்ச்சியா எடுத்து அதை நீங்க இது பண்ண முடியாது. அப்போ அது வந்து உணவுப் பொருள், அது வந்து உணவுப் பொருள் கிடையாது, ஒரு பானம், அவ்வளவுதான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காபி, டீயை நம்ம 365 நாளும் 3 வேளையும் உணவாக எடுக்க முடியாது, கேழ்வரகு, கம்பு போல. அப்போ இதுல இருந்து நாம வந்து திணிச்சு கொள்ளக்கூடியதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இப்போ போர்ன்விட்டாவை, ஹார்லிக்ஸை, இப்போ இந்த மாதிரி பாலை, வெறும் பாலை நீங்க வந்து 3 வேளையும் குடிச்சிட்டு நான் இருப்பேன், எனக்கு வந்து உடல்ல எந்த ஒரு குறைபாடும் இல்லை, நான் வந்து உணவாகவே அதை எடுத்துக்கொண்டு இருப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லுங்க, அதை வந்து செய்து காட்டுங்க. அப்போ வந்து உடல் ஏற்றுக்கொள்கிறதா, அது உணவாக அங்கீகரிக்கிறதா அப்படின்றத புரிந்து கொள்ளலாம். நன்றி. நன்றிங்கய்யா. எல்லாருக்கும் ஒரு சின்ன பாலுங்கிறது வந்து நம்ம வந்து இன்னைக்கு டாபிக்கே கிடையாது. பரவாயில்ல, அந்த டாபிக்கை நம்ம கையில் எடுக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து தேட்டான்கோட்டையை பத்தி நம்ம பேசுவோம். அது ஒரு சிறு கருத்து, எப்படி அவங்க பயன்பாட்டுல வந்து கொண்டு வரணுங்கிறது தான் அவங்க சொன்னாங்க. அதனால வந்து சித்த மருத்துவத்துல நமக்கு ஆயுர்வேதத்துல வந்து பாலை பத்திய தன்மைகள் உண்டான விளக்கங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து அந்த ஆசான்கள் வரக்குள்ள நமக்கு அதுக்கு உண்டான கண்டிப்பாக விளக்கம் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஐயாவோட இதுல வந்து நமக்கு தேட்டான்கோட்டையின் பயன்களை தான் நம்ம சிறப்பா விளக்கிட்டு இருக்காங்க. அதனால அதுல உள்ள சந்தேகங்களை கேட்டு தெளிவடைஞ்சா நன்றாக இருக்கும். நன்றி. சொல்லுங்கம்மா. ஐயா ஒரே ஒரு செகண்ட் பதிவு சொல்லும். பால் சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னாக்க, இந்த பால் வந்து கபத்தை உருவாக்குங்க. அதாவது கபம் தான் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய மரணத்துக்கும் காரணம் வந்து கபம் தான். அந்த கபம் நீக்கிய பொருள்கள் அனைத்துமே வந்து மனிதனுக்கு வந்து உயிரை வளர்க்கக்கூடிய, ஆயுளை வளர்க்கக்கூடியதுங்க. இது ஏன் வந்து பால் வேண்டாம்னு சொல்லி சொல்றேன்னாக்க, ஆரம்பத்துல வந்து குழந்தைகளா இருந்தாலும் சரி, ஒரு விலங்குகள் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் சரி, பால் வந்து அவசியம்தான். அது வந்து மாற்று உணவுக்கு மாறுகின்ற வரைக்கும் வந்து அந்த பால் வந்து அவசியம்தான். அந்த பால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அந்த பால் வந்து எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அது கபத்தை வந்து அதிகமா உருவாக்கும். கபம் தான் மரணத்துக்கு வந்து மூல காரணம். அதனால கபத்தை நீக்கினால் உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதி காலத்திலேயே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சித்தர்கள் காலத்திலேயே வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனாலதான் நீரை மட்டுமே உட்கொண்டு அந்த காலத்து சித்தர்கள்லாம் வந்து மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. நீரையுமே ஒரு கட்டத்துல வந்து தவிர்த்துட்டு வெறும் காற்றை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்திருக்காங்க. கடைசியில வந்து காற்றையும் கூட தேவையில்லை என்று பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து தன்னுடைய உடலை வந்து வளர்த்துக்காங்க. வேண்டாங்கிற காலத்துல வந்து தன்னுடைய உடலை விட்டு வெளியில் வந்து தன்னுடைய மரணத்தை தாங்களே நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஸோ அதனால பால் வேண்டாம்னு சொல்லி காரணம் என்னன்னா, பால் தேவைதான். ஆனா இருந்தாலும் முதல்ல வந்து அது வந்து கபத்தை வந்து அதிகமா உருவாக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் வந்து அந்த பாலை வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. பால் வந்து அறவே ஒழிக்கணுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயா சொன்ன மாதிரி வந்து இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, அது ஒரு காஃபியோ டீயோ இதை குடிச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்திக்கலாம். உடலுக்கு ஒரு தகுந்த ஒரு உணவு தான். ஆனா இருந்தாலும் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கபத்தை உருவாக்கும். அதனாலதான் பால் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க. பால் வந்து மோராய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பால் வந்து கோவை வச்சு தயிர் அப்புறம் மோராய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால வந்து பால் தவிர்க்க வேண்டியது, அது வந்து நம்ம அடல்ட் வந்து தவிர்த்ததாக நல்லது. கபம் உருவாக்காது. கபமற்ற வாழ்க்கை தான் வந்து உங்களுடைய ஆயுளை நீடிக்க வைக்கும். அதனால வந்து நேரை மட்டும் உட்கொண்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றிங்க. நன்றிங்கய்யா. சிறப்பு. சிறப்பான இது. அந்த தேட்டான்கோட்டையை பத்தி கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நன்றி. தேட்டான்கோட்டையில ஒரு நிமிஷம்.
இப்ப நம்ம வந்து இது வந்து தேத்தான்கோட்டையில வந்து துவர்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க. இப்ப வந்து துவர்ப்பு அதிகமா உள்ள இந்த கடுக்காய் பொடி, அதே மாதிரி திரிபலா இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா குடல் சுத்தமாகுது இல்லைங்களா? அந்த மாதிரி தேத்தான்கோட்டைய வந்து இப்ப வந்து ஒரு சிட்டிகை மொத்தம் காலையில வந்து சாப்பிடலாமா? அல்லது வந்து நைட்ல வந்து சாப்பிட்டோம்னாக்கா குடல் சுத்தமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? குடல் வந்து ஏன்னா இப்ப வந்து கடுக்காய் வந்து குடல் சுத்தமாகல மலச்சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாக்கா, இரவுல வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி வந்து சுடு தண்ணீர் போட்டு கலக்கி குடிச்சிட்டோம்னா, மறுநாள் காலையில வந்து மலம் எளிமையா வந்து கழியும். குடல் வந்து சுத்தமாகும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில இஞ்சி கடும்புகள் சொப்பு, மாலையில கடுக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாலையில வந்து கடுக்காய் சாப்பிட்டோம்னா, மறுநாள் காலையில வந்து குடல் எல்லாமே சுத்தமாகும்ன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இது துவர்ப்பு சொப்பை உள்ளதுனால, இந்த தேத்தான் கொட்டையும் கடுக்காய் மாதிரி பயன்படுத்தலாமா? அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுதல். ஓகே. ஓகேங்கய்யா. இது வந்து கடுக்காய் வந்து நீங்க சொல்ற மாரி அது மலச்சிக்கல வந்து சரி பண்ணிடும். அது வந்து கடுக்காய் வந்து இரவுல மட்டும் தான் சாப்பிடணும். மாலை நேரங்கள்ல இரவுல மட்டும் தான் சாப்பிடணும். ஆனா, அந்த தேத்தாங்கொட்டை வந்து நம்ப எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அதனால வந்து அதாவது கால நேரங்கள் கிடையாது. காலையில எந்திரிச்ச உடனே காலையில நம்ம அத காஃபி பானமா எடுக்கும்போது, அதாவது வந்து நல்ல ஒரு காலையிலேயே நல்லா உங்கள வயித்தெல்லாம் சுத்தம் பண்ணியே எடுத்து வந்துருங்கய்யா. இதோட வேலையே கழிவுகள வெளியேக்கிறது தான். அதனால வந்து நார்மலா தாராளமா எடுக்கலாம். அ இத இப்ப 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 இடையில இப்போ வாங்குனவங்கலாம் இப்ப காலையிலேயே மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணிலாம் நெறையா சொல்லியிருக்கிறாங்க. ஐயா எனக்கு அந்த வயிற சுத்தம் பண்ணோனே எனக்கு மூட்டு வலிகள் எல்லாம் சரியா போயிடுச்சு. அந்த கழிவுகளோட தேக்கம் தான் அந்த வலிகள் எல்லாமே. அந்த கழிவுகள வெளியேத்துறது தான் இந்த முதல் வேல. தாராளமா எடுக்கலாங்கய்யா. இப்ப காலையில வந்து வெறும் வயித்திலேயே வந்து ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணீல போட்டு கலக்கி குடிச்சுக்கலாங்களா? ஐயா அப்படி குடிக்காதீங்கய்யா. அது வந்து 1/2 ஸ்பூன் அதாவது இது வந்து ஒரு கொதிநிலைக்கு போகும்போது, அதோட சுவையே ஒரு வேற இருக்கும். 1/2 ஸ்பூன்லாம் போடாதீங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு போதுமானது. என்ன, ஒரு சிட்டிகைங்கிறது ஒரு 3/4 கிராம் தான். என்ன, ஆ. அதனால ஒரு சிட்டிகை போதுமானது. அதனால ஒரு 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 சிட்டிகைங்கிறது ஒரு நாளைக்கு அந்த 1/2 ஸ்பூன வந்து ஒரு நாளைக்கு 3 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க. என்ன. ஓகே. 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 ஓகேங்கய்யா. ஓகே. நன்றி, நன்றி. அம்மா சார் சொல்லுங்கம்மா. வணக்கங்க சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. இந்த தேற்றாங்கொட்டை கஷாயம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா குடிச்சிட்டு இருக்கலாங்களா இல்ல ஒரு குறிப்பிட்ட நாள் குடிச்சிட்டு நிறுத்திக்கலாங்களா? ஓகே. இது வந்து இப்ப நம்ம சொல்றது வந்து ஒரு ஒரு வேளைக்கு எடுக்க சொல்றதே வந்து, இப்ப கஷாயம் மாரி சாப்பிடாதீங்க. உணவா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். மருந்தா எடுக்க வேண்டாம். உணவா எடுங்க. உணவுங்கிறது உணவுக்கும் மருந்துக்கும் என்ன வித்தியாசம்னா, உணவுங்கிறது விரும்பி சாப்பிடுறது. என்ன, மருந்துங்கிறது ஒரு நோய போக்குறது. என்ன, இப்ப உணவுங்கிறது எடுக்கும்போது, நம்ம அத விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஒரு சிட்டிகைங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அளவு கிடையாது. என்ன, நீங்க வந்து அப்ப மருந்தா எடுக்கும்போது, அது கஷாயம் மாரி நீங்க குடிக்கும்போது, வேண்டா வெறுப்புல வந்து அத குடிப்பீங்க. அதனால தான் அத நிப்பாட்டணுங்கிற ஒரு எண்ணமும் கூட வந்துரும். இப்ப நம்ப இன்னைக்கு சாப்பிடுற உணவுகள் எல்லாத்துலயுமே வந்து விஷங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே வெளியேத்தக்கூடியது தான் இந்த தேத்தாங்கொட்டை. ஏன்னா, எல்லா கழிவுகளையும் வெளியேத்திடும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டு ஒரு ஒரு வேளைக்கு அப்ப ஒரு நாளைக்கு 2, 3 வேளை சாப்பிடும்போது, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 கிராம் தான் ஆகப்போகுது. ஏன்னா, இத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால வந்து வாழ்நாள் லைஃப் லாங் எடுக்கலாம். ஏன்னா, அந்த காலத்துல வந்து இத தண்ணீர சுத்திகரிச்சு வாழ்நாள் முழுவதும் தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் அவ்வளவு நோய் இல்லாம வாழ்ந்ததுக்கான முதல் காரணமும் கூட. எதுவும் சைடு எஃபெக்ட் இல்ல ஏங்கய்யா? எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லம்மா. அன்னைக்கு இத சாப்பிட்டவங்க தான் அவ்வளவு குழந்தைகள பெத்தாங்க. அதாவது நீர் மூலாதாரம் தான் நம்ம உடம்புல முக்கியம். அந்த நீர் மூலாதாரத்த சுத்திகரிக்கும்போது, நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். ஒண்ணு எளிமையான உதாரணங்கம்மா. ஒரு ஒரு கிராமத்த பசுமையாக்கணும்னா, நீர்நிலைகள வாய்க்கால், வரப்புகள், குளம், குட்டைகள், ஏரிகள் இத சரி பண்ணாலே போதுமானது. அந்த கிராமமே பசுமையாக ஆரம்பிச்சுரும். அதே மாரி உடம்புல வந்து நம்ம நீர் மூலாதாரத்த சுத்திகரிக்கக்கூடியதுல முதல் பங்கு இந்த தேத்தாங்கொட்டை. அதனால இத வாழ்நாள் முழுவதும் எடுக்கும்போது நம்ம நீர் மூலாதாரம் எல்லாமே சுத்திகரிச்சு, ஆ உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேத்திருங்கம்மா. சரிங்க சார். ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ. நன்றி. சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்கம்மா. சார் இது சின்ன பிள்ளைங்களுக்குலாம் குடுக்கலாமா சார்? என் பையனுக்கு 6 வயசு ஆகுது சார். தாராளமா குடுக்கலாம்மா. அதனால அவங்களுக்கு அதாவது ஆமா. இன்னைக்கு வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு தான் அவசியமே குடுத்தாகணும். அதனால தான் அவங்களுக்கு இப்ப அவங்க கசப்பா குடுக்காதீங்க. ஏன்னா எப்போ நாட்டு சர்க்கரை போட்டே குடுங்க. நாட்டு சர்க்கரை போட்டே சாப்பிடுங்க. என்ன, ஓகே சார். ஒரு கொதி வர விட்டு குடுங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு கசப்பா குடுத்தா மறுநாள் அத குடிக்காது. அப்புறம் வேண்டாங்கும். என்ன, அதனால தான் ஒரு 3/4 ஒரு சிட்டிகைங்கிறது வந்து ஒரு அளவு அதிகமான கசப்பு வராது. இப்ப நார்மல் காஃபி மாரியே இருக்கும். பிளாக் காஃபியா இருக்கும். அத பிளாக் காஃபியாவே குடுத்து பழக்கம் பண்ணீங்கன்னா, இன்னும் பெஸ்ட்டாவே இருக்கும் பிள்ளைங்களுக்கு.
ஒரு சிட்டிக்கு எவ்வளவு டம்ளர் தண்ணி ஊத்தணும் சார்? ஒரு டம்ளருக்கு நம்ம வீட்டு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு சிட்டிகை தூள் மட்டும் போட்டு ஒரு கொதி வர விட்டு ஃபில்டர்லாம் பண்ண வேணாம், அப்படியே குடிக்கலாம். ஓகே சார். ஒரு கொதி வந்தா போதும், நீங்க அதிகமாலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் அதை. ஓகே சார். தேங்க்யூ ஓகே, சார். தேங்க்யூ. தேத்தாங்கொட்டை பவுடர் வந்து அனுப்பிச்சி விட்றீங்களா தேவைப்பட்டா? தேவைப்பட்ட தாராளமா வாங்கிக்கலாங்கய்யா. சார் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க கலைச்சகத்தில். ஐயா போட்டு விடுவாங்க. சரி, ஓகே ஓகே ஓகே, அது கான்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டு விடுவாங்கய்யா. ஓகே ஓகே. ஒரு பாக்கெட் என்ன ரேட்டுங்கய்யா? என்னம்மா? ஒரு பாக்கெட் என்ன ரேட்டுங்க? ஒரு பாக்கெட் வந்து ஒரு 225 கிராம் வருமா. சரிங்க. அது வந்து 450 ரூபா வரும். அதுல வந்து ஒரு 350 டம்ளர் காஃபி போட முடியும் வீட்டு டம்ளருக்கு. அப்படிங்களா? ஆமா. சரி சரி சரிங்கய்யா. இந்த நம்பர் ஐயா இந்த இதுல போடுவாங்க, நீங்க போடுங்க. நான் ஃபுல் வீடியோ எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தனி அலையிலேயே அனுப்பிச்சு வைக்கிறேங்கம்மா. வாட்ஸ்அப்ல சரி அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. சரி சரி ஓகே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா எவ்வளவு நேரம் கொதிக்க வைக்கலாம் அந்த டீயை? ஒரு கொதி வந்தா போதுமாங்க ஐயா. சரி சரி ஐயா. ஒரு டம்ளருக்கு ஒரு சிட்டிகை போட்டு ஒரு கொதி வந்தா போதுமானது. நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஓகே. ஓகே, நன்றிங்க ஐயா. எல்லாம் சந்தேகம் ஓரளவு தெளிவா இருக்குது. அப்படி எந்த குழுவுல பதிவிட சொல்லுவோம், நீங்க குழுவுல இது பண்ணிக்கலாம். ஆமா, தண்ணி அலையில என்னோட நம்பரை கொடுங்க. ஐயா பல்பொடிங்கிறது வந்து இதே பொடி தானுங்களா இல்ல வேற பொடிங்களா? இல்லம்மா இல்லம்மா, பல்பொடி வந்து இது சார்ந்தது இல்ல, இது தேத்தாங்கொட்டை இல்ல. அது ஆனா அது மற்றது அது எல்லாமே உணவுப் பொருள் தாமா. அது அந்த உணவுப் பொருளை கொண்டு தான் நம்ம வந்து அந்த பல்பொடி உருவாக்கி இருக்கோம். ஆக்சுவலா அது வந்து ஒரு சூரணத்தை வந்து பல்பொடியா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அது எவ்வளவுங்கய்யா? அதுவும் உங்ககிட்ட வாங்கிக்கலாங்களா? வாங்கிக்கலாங்கய்யா. என்னோட தனி அலையில அந்த வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். மற்ற பல்பொடி மாதிரி இது வந்து ஒரு பல்லு விளக்கிட்டு துப்புறது கிடையாது. இது பல்லு விளக்கிட்டு உணவா சாப்பிடலாம். இது வந்து ஒரு உணவுப் பொருள் தான், முழுக்க முழுக்க உணவுப் பொருள். என்ன? ஓகேங்கய்யா. எவ்வளவு காசுங்கய்யா வரும்? எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேம்மா. இந்த இதுல வீடியோ எல்லாமே இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்ங்கய்யா. ஓகே, நம்பர் மட்டும் நீங்க போட்டு எடுத்துக்கிட்டு உங்க பேரை மட்டும் போட்டு விடுங்க, டீட்டெயில் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. தேத்தான் கொட்டைய ஒரு 4 நம்ம இடிச்சு துணியில கட்டி காப்பர் குடத்துல போட்டு தண்ணி குடிக்கலாமா? காப்பர் குடத்துல வந்துமா, இப்போ ஒரு நாளைக்கு மேலேயே தண்ணி வைக்க வேணாங்கிறாங்க. ஏன்னா அதோட விவரம் சரியான முறையிலையும் நம்மளுக்கு அது சரியா தெரியல. ஆனா மண்பானை வந்து மண்ணுல தான் அந்த காப்பர்ல இருந்து எல்லாமே எடுக்கிறாங்க. மண்பானையோ சில்வர் பானையோ உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நான் காப்பர் குடத்துல தண்ணி தினம் மாத்திக்கிட்டே இருக்கீங்களா? இல்ல 2 நாளைக்கு வச்சிருப்போம் அப்படி. 2 நாளைக்கு வச்சிருக்கீங்க. இந்த காப்பர் குடத்துல வந்து நம்ம அதை பத்தி ஆய்வுக்கு போகல. காரணம், மண்பானையே உபயோகப்படுத்த, இந்த மண்ணுலேருந்து தான் எல்லாமே உருவாகுது. இப்போ மண்பானையில உள்ள இது வந்து எதுவுமே ஆகாது. நீங்க மண்பானையில தண்ணி வச்சீங்கன்னா அந்த தண்ணியில உள்ள அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில வந்துடும். ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சுன்னா வெளியெல்லாம் வெள்ளை வெள்ளையா பூத்து போகும். என்ன? அப்ப அந்த தண்ணியில உள்ள கழிவுகள்லாம் உறிஞ்சுறதுல வந்து மண்பானை நல்ல ஒரு உதவி புரியும். ஆனா காப்பர் வந்து அப்படி பண்ணாது. ஆனா உள்ளேயே தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நிற்கும். ஏன்னா அதனால வந்து மண்பானையில போடுறது தான் சால சிறந்தது. அதே மற்றபடி சில்வர் பானையில வேணா போட்டுங்க. ஏன்னா காப்பர்ல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மேல தண்ணி வைக்க வேணாங்கிறாங்க. அதோட ஆராய்ச்சிக்கு நம்ம அதுல போகல. என்ன? ஓகே ஓகே சார், தேங்க்யூ. திருப்பி வெள்ளூருக்கு எப்போ வரீங்க சார்?
வேலூருக்கு சென்டாமரை. வேலூருக்கு இனி எப்போ ப்ரோக்ராம் போடுறாங்களோ அப்பதான் வருவோமா என்னான்ட்டு. நிறைய ஓகே, ஓகே. ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கதால ஷெட்யூல் போய்கிட்டே இருக்கு என்ன. ஓகே, ஓகே. தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய பானையில தீட்டி அப்படியே சும்மா போடணுமா சார்? இல்ல, அதாவது முறையான இதுன்னா வந்து பானையில உள்ள தேய்ச்சி தண்ணியை ஊத்திட்டு உள்ள தேய்ச்சி விட்டுட்டு வைக்கிறது தான் சரியான முறை. ஆனா இன்னைக்கு அது தேய்க்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நான் தேய்க்கிறதுக்கு தயாரா இருந்தா சந்தோஷம், அதான் முறையான இது. தேய்க்க முடியாட்டி நீங்க உடைச்சு உள்ள போட்டுட்டீங்கனாலே போதுமானதுமா. நன்றிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம் நன்றி. ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களை வந்து நான் காரைக்கால் வேளாண்மை திருவிழாவில் உங்களை பார்த்தேன். சரிங்கய்யா. அது தேத்தாங்கொட்டை இது வாங்கிட்டு வந்தேன் ஐயா. அதனுடைய வச்சுட்டேன் வாங்கி. ஓ. அதனுடைய பயனை நீங்க இப்பதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அது தொடர்ந்து. சரிங்க, சந்தோஷம். 2 வருஷத்துக்கு மேல ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா. 2 வருஷம் ஆக போகுது. அது அந்த பிளாஸ்டிக் டப்பாலே இருக்கலாமா ஐயா அது? இருக்கலாங்கய்யா, தாராளமா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நீங்க வாசனை வருது. மாத்திக்கிட்டே நல்லது. ஏன்னா இவ்வளவு நாள் என்ன நம்ம வந்து ரொம்ப நாள் பட்ட ப்ரொடக்ஷன் நம்ம பண்றது இல்லை. ஏன்னா அதனால வந்து பிளாஸ்டிக்கை விட்டு மாத்திடுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அதை வச்சிருக்குங்கிற அவசியம் இல்லை. நீங்க வாங்கி உபயோகப்படுத்திருந்தீங்கன்னா ஒரே மாசத்துல சரியா இருந்திருக்கிறோம். அதுல வந்து ஒரு 11 பயன்கள் எழுதிருக்கேன் ஐயா. 11 பயன்கள் சாப்பிட்டா நல்லா இருக்கும். எல்லா பயன்கள் நீங்க ஐயா என்னோட நம்பர்ல வாட்ஸ்அப் நம்பர்ல இது பண்ணுங்க. நான் ஃபுல் டீடைல் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். வீடியோ கிட்ட எல்லாமே வந்துடும். துணி பிரஷ் போடுறீங்களா? முடிஞ்சுதா? ஓகே, நன்றிங்க ஐயா. அந்த மிஷின் எடுத்து வச்சுட்டு என்னங்க நல்ல செம்மையா ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்றீங்க. ஐயா, இந்த 3 நாளா கொடுத்த பயிற்சியில என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டுக்கலான்ட்டு அவங்க. பயிற்சி போதுமா? எப்படி இருக்கு? என்ன பண்ணுது? அதுக்கு நாள் வச்சு போய் தனியா வச்சு. சரி. நன்றி. சந்தேகங்கள் ஓரளவு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். வேற சந்தேகங்கள் யாரும் கிடையாதுல்ல? சார் வணக்கங்க சார். ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஒரு நல்ல சிவம் ஐயா கிட்ட பேசணுங்க. சொல்லுங்க. சார் எனக்கு கொஞ்ச நாளா பேக் பெயின் இருக்குதுங்க சார். நான் இந்த இது